இப்ப எனக்கு தெரிஞ்ச முருகன் விநாயகனும் கூட யாருக்கும் வர்றதையெல்லாம் நான் பார்த்தது இல்லை. அது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ஏதாவது தடையா என்னன்னு தெரியல, அவங்க வரமாட்டாங்களா? முருகன், விநாயகன், ராமரு, கிருஷ்ணரு இவங்கெல்லாம் வர்றதை நான் பார்த்தது இல்லை. இதுல சிலர் பெண்கள் அவங்களுக்கு மாரியம்மா, அவங்களுக்கு பெரும்பாலும் மாரியம்மாவே தான் வரும். இவங்களுக்கு சரஸ்வதி, லட்சுமி எல்லாம் வரமாட்டாங்க. ஆனா சரஸ்வதி, லட்சுமி எல்லாம் அவங்க ஃபேமஸா இருப்பாங்க, இதா இருப்பாங்க. ஆனா மாரியாத்தா, காளியாத்தா, மாகாளியாத்தா இப்படிதான் வருவாங்க. இது எல்லா ஊர்லயும் ஒரு 2-3 மாரியம்மா இருப்பாங்க, 2-3 மதுரை வீரன், கருப்பராயன் அப்படி இருப்பாங்க. அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பெரும்பாலும் மதுரை வீரன் வருவ அப்படி, முனியப்பும் வருவ அப்படி. பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு, ஆனா பிற்படுத்தப்பட்ட சாமி ஆட்களுக்கு மதுரை வீரன் எப்பவுமே வரமாட்டாரு. அவர் ஆஃப்லைன் தான். இவங்களுக்கு இந்த சாமி, பாப்பானுகளுக்கு சாமியே வராது. ஆனா அவன் ஒரு புஷ்னாலோ இல்ல இப்படின்னு ஏதாவது தெரிஞ்சானா போதும், எல்லா சாமியும் ஆஃப் ஆயிரும். ஐயோ அம்மன்றையா போதையா அப்படின்னா போதும், எல்லாம் ஆஃப் ஆயிடுவாங்க. அதாவது ஒரு கபடி அணி, கிரிக்கெட் அணி, அது போல இவங்க எல்லாம் பிளேயர்ஸ் போல இருக்கு, பெரிய பிளேயர்ஸ். மாவீரர்கள், கருப்பராயர்கள் இவங்கதான் உள்ள உடம்புக்குள்ள பூந்து ஆடுவாங்க போல் இருக்கு. இந்த மாதிரி முட்டாள்தனத்துக்கு இந்த மாதிரி சாமி ஆடுறது அதையெல்லாம் ஒரு நோயாட்ட இதையெல்லாம் ஃபர்ஸ்டே ஒரு விழிப்புணர்வோட கொண்டு வரணும். வீட்லயே அதை கொண்டு வரணும். உழைக்கும் மக்கள் குடும்பத்துலதான் இப்படி அதிகமா இதாயிட்டு இருக்கும்.